ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஆண்டவருடைய கிருபை உள்ள வார்த்தைகளை அவர்கள் கவனித்தார்கள். தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணினது. அவர்கள் பிறந்த காலம் முதல் இருந்த வாழ்க்கையை விட இயேசுவோடு ஜெபிக்கும் பொழுது, இயேசுவோடு பிரசங்கம் பண்ணும் பொழுது, இயேசுவோடு ஊழிய பாதையிலே நிற்கும் பொழுது மாற்றத்தை இவர்கள் தெரிந்து விட்டார்கள். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? தேவ பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததினால்தான் பேதுரு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே. தேவனும் தேவ வார்த்தையும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்ததின் நிமித்தம் தான் சொல்லுகிறான், ஆண்டவரே, மறிக்கிறதா இருந்தாலும் உம்மோடு மறிப்போம், மறுதலிக்க மாட்டோம். ஆண்டவரோடு இந்த பூமியில நடக்கிற வாழ்க்கை, அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை நமக்குள்ளாக கொண்டு வரும். தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறான், புறம்பே போராட்டங்கள் இருந்தது, உள்ளே பயம் இருந்தது. வெளியே போராட்டம், உள்ளே பயம். ஆனால் ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுகிறான், இவர் எங்களை தப்புவித்தார், இன்னமும் தப்புவிப்பார், அவர் எங்களை நடத்துவார் என்று சொல்லி. புறம்பே போராட்டங்கள் இருந்தது, உள்ளே பயங்கள் இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிறான், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. அப்படி என்றால் இனிமேல் வெளிப்பட போகிற மகிமையை அவன் பார்த்ததினால், அவன் அனுபவித்ததினால், அவன் ருசி பார்த்ததினால் சொல்லுகிறான். இந்த பாடுகளுக்கு முன்பாக, இந்த நெருக்கங்களுக்கு முன்பாக, இந்த அவமானங்களுக்கு முன்பாக வெளிப்பட போகிற மகிமை, அதுதான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள் செய்யக்கூடிய வேலை. தேவனோடு நடக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம்? எல்லாமே உம்மிடத்தில் இருக்கிறது. எங்கள் வாழ்வாதாரத்திற்கான எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. எங்கள் நிகழ்காலத்திற்கும் எங்கள் எதிர்காலத்திற்கும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உம்மிடத்தில் இருக்கிறது. நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் எதிர்காலங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ தேவ பிள்ளைகளாகிய நம்மை அர்ப்பணிப்போம். மேலோட்டமாக ஒரு உலக காரியத்திற்காக இயேசுவை பின்பற்றினதை விட, இயேசுவை பின்பற்றுவதை விட, ஒரு நித்திய வாழ்வுக்காக இயேசுவை பின்பற்றி நடப்போம். அவரிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது. ஜீவ ஊற்று நம்முடைய தாகத்தை தீர்க்கும். ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றிவிடும். இன்றைக்கு பேதுருவை போல நாமும் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் தருவார். இன்று பார்க்கிற துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், இவை எல்லாவற்றிற்கும் முடிவை தந்து மகிமையான பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்த